வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிராஸ்கட் கூடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நியூ டிசைன் கிராஸ்கட் கூடை. இந்த கூடையில் ஸ்கொயர் நாட்டும் ஆம்லா நாட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த கூடையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா நாட்ஸுமே ஸ்ட்ரைட் லைனில் வரும். ஸோ கிராஸ்கட் கூடையில் நாட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வரும். நம்ம ரன்னிங் வயர் வச்சு கூடை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கூடை தான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கூடை பண்ணுறதுக்கு 8.5 அடியில் ஆரஞ்சு கலர் வயரு 32 வயரும், 7.5 அடியில் பிளாக் கலர் வயரும் எடுத்துக்கணும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஆரஞ்சு கலர் வயர் மட்டும் எடுத்து ஸ்கொயர் நாட் போடணும். ஸோ டோட்டலாக நமக்கு 16 ஸ்கொயர் நாட் கிடைக்கும். ஸ்கொயர் நாட் போட்டதுக்கப்புறம் நம்ம ஆப்போசிட் வயரும் ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஈவனாக இல்லை அப்படின்னா ஈவனாக வர்ற வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். 16 ஆரஞ்சு கலர் நாட் போட்டுடலாம். இப்போது நம்ம 2 ஸ்கொயர் நாட்டையும் ஜாயின் பண்ணணும். நார்மலாக எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், பட் ஆம்லா நாட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பிளாக் கலர் வயரை ஈவனாக மடித்து எடுத்துக்கணும். ஸோ ஒரு ஸ்கொயர் நாட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு ஒயரு, பிளாக் கலர் வயரு செகண்ட் வயரு, அடுத்த ஸ்கொயர் நாட்டில் இருக்கிறது தேர்ட் வயரு. இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஆம்லா நாட் போட்டு 2 ஸ்கொயர் நாட்டையும் ஜாயின் பண்ணணும் இதே மாதிரி. நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு ஆப்போசிட் வயரும் ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்த பக்கமும் திருப்பி இதே மாதிரி ஒரு ஆம்லா நாட் போடணும். ஸோ நமக்கு 2 ஸ்கொயர் நாட்டுக்கு நடுவில் மேலேயும் கீழேயும் ஒரு ஆம்லா நாட் வந்திருக்கும். அடுத்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண நாட்டு அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு நாட்டு அந்த ஸ்கொயர் நாட் வயரில் போட்டுடலாம். அடுத்து இந்த ஸ்கொயர் நாட்டில் தான் நம்ம அடுத்த ஸ்கொயர் நாட்டை ஜாயின் பண்ண போகிறோம். மறுபடியும் அதே மாதிரி தான் ஆம்லா நாட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம போட்டிருக்கிற எல்லா நாட்டையும் இதே மாதிரி ஆம்லா நாட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்போது நான் எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண நாட்டு. ஸோ சென்டர் லைனு ஸ்கொயர் நாட் லைனாகவும்
மேலே ஒரு லைனு ஆம்லா நாட் லைனாகவும் கீழே ஒரு லைனு ஆம்லா நாட் லைனாகவும் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 3 லைன் இருக்கும். ஸோ சென்டரில் இருக்கிறது ஸ்கொயர் நாட்டு, மேலேயும் கீழேயும் ஆம்லா நாட் அப்படி இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஆம்லா நாட்லேயும் நமக்கு 3 வயர் இருக்கும். ஸோ சென்டரில் இருக்கிறது பிளாக்காகவும், சைடில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து ஆரஞ்சு கலர் வயராகவும் இருக்கும். இப்போது நம்ம அந்த ஆரஞ்சு கலர் வயரை யூஸ் பண்ணி ஸ்கொயர் நாட் போட போகிறோம். ஸோ எல்லாமே வந்து நமக்கு சேம் கலர் நாட்டாக கிடைக்கும். ஸோ 2 ஆம்லா நாட்டுக்கு நடுவில் இப்போது ஒரு ஸ்கொயர் நாட் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி போடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் நாட் போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த லைனு ஆம்லா நாட் போடணும். ஆம்லா நாட் போடுறதுக்கு சென்டரில் பிளாக் கலர் வயரும் லெஃப்ட்டும் ரைட்டும் ஆரஞ்சு கலர் வயரும் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஸோ மேலேயும் கீழேயும் 7 லைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போது நம்ம அந்த சென்டரில் இருக்கிற நாட்டையும் சேர்த்து நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 8 நாட்ஸ் இருக்கும். ஸோ மேலேயும் கீழேயும் லாஸ்ட்டாக ஆம்லா நாட்டில் முடிஞ்சிருக்கும். வி ஷேப் இருக்கிற இடத்துல மட்டும் ஸ்கொயர் நாட்டும் ஆம்லா நாட்டும் ஆல்டர்னேட்டாக வந்திருக்கும். மேலேயும் கீழேயும் ஆம்லா நாட் இருக்கும். ஒவ்வொரு ஆம்லா நாட்லேயும் 3 வயர் இருக்கும். இப்போது நம்ம இந்த சைடும் எல்லாமே ஆம்லா நாட் வர மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஆம்லா நாட்டில் 3 வயர் இருக்கும், அதை அப்படியே விட்டுறணும். ஸோ அடுத்து நம்ம 3 வயர் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து லெஃப்ட் சைட் வந்து ஆரஞ்சு வயரும், சென்டரில் பிளாக் வயரும், ரைட் சைடில் ஆரஞ்சு வயரும், இந்த மாதிரி 3 வயர் நமக்கு இருக்கும். ஸோ அந்த 3 வயரை யூஸ் பண்ணி நம்ம ஆம்லா நாட் போடணும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த 3 வயரை யூஸ் பண்ணி ஆம்லா நாட் போடணும். அடுத்தடுத்த 3 வயர் யூஸ் பண்ணி ஆம்லா நாட் போடணும். அப்படி நம்ம போட்டு முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 நாட் இருக்கும். 3 நாட்லேயுமே 3 வயர் இருக்கும். அடுத்து அதே மாதிரி அடுத்த பக்கம் திருப்பிக்கணும். ஸோ திருப்பிக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த வி ஷேப்பில் அதே மாதிரி, ஸோ அது வந்து சென்டரு நாட்டு. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஆம்லா நாட்டில் 3 வயர் இருக்கும். ஸோ அந்த ஆம்லா நாட்டை விட்டுட்டு அடுத்து இருக்கிற 3 வயரை யூஸ் பண்ணி ஆம்லா நாட் போடணும். இப்போ நம்ம போட்டு முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் லெஃப்டில் 3 ரைட்டில் 3 ஆம்லா நாட் இருக்கும். எல்லா ஆம்லா நாட்லேயுமே 3 வயர் இருக்கும். நடுவில் மட்டும் ஸ்கொயர் நாட் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண அந்த ஸ்கொயர் நாட் இருக்கும். அப்படி நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம்.
இப்போ போட்டு முடிச்சாச்சு. ஸோ போட்டு முடித்த உடனே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண அந்த ஸ்கொயர் நாட் மட்டும் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் அடுத்த பக்கமும் பண்ணணும். இப்போது நமக்கு ஆம்லா நாட் எல்லாமே போட்டு முடித்ததுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட்டும் நம்ம ஃபஸ்ட்டாக அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக போட்ட இடத்துல மட்டும் ஒரு ஸ்கொயர் நாட் இருக்கும். ஸோ இப்போ அந்த நாட்டை பிரித்து விட்டுட்டு அந்த ஸ்கொயர் நாட்டையும் பிரித்து விட்டுறணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு ஆம்லா நாட் தான் இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்கொயர் நாட் இருக்கும். ஸோ ரெண்டையுமே பிரித்து விட்டுட்டு இப்போ இந்த நாட்டையுமே நம்ம ஆம்லா நாட்டாக மாற்ற போகிறோம். ஸோ அதனால் இதை பிரித்து விட்டுடலாம். பிளாக் கலர் ஒயர் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை அந்த பிளாக் கலர் லைன் அளவுக்கு எடுத்துட்டு அதிலேருந்து கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பிளாக் ஒயரை அந்த அளவெடுத்த அதே பிளாக் ஒயர் அளவுக்கு வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். மடிச்சுக்கிட்டு சின்னதாக இருக்கிறது மேலேயும் நீளமாக இருக்கிறது கீழேயும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி லூப் வச்சுக்கணும். ஸோ ஸ்கொயர் நாட்டில் லெஃப்ட் சைடு இருந்தது ஃபஸ்ட்டு ஒயரு, அடுத்து பிளாக் ஒயர் செகண்ட் ஒயரு, அடுத்தது தேர்ட் ஒயரு. ஸோ இந்த மாதிரி வச்சு ஆம்லா நாட் போடணும். ஸோ ஆம்லா நாட் போட்டு முடிச்சுட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த குட்டையாக இருக்கிற பிளாக் கலர் ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்போது நம்ம அந்த ஸ்கொயர் நாட்டை ஆம்லா நாட்டாக மாற்றிட்டோம். இப்போ நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஆம்லா நாட்டாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் அந்த பக்கம் இருக்கிற ஸ்கொயர் நாட்டையும் ஆம்லா நாட்டாக மாற்றணும். ஸோ ரெண்டு நாட்டையுமே ஆம்லா நாட்டாக மாற்றியாச்சு. இப்போது எல்லாமே ஆம்லா நாட்டாக இருக்கும். எல்லா ஆம்லா நாட்லேயுமே 3 ஒயர் இருக்கும். ஸோ இப்போது 2 ஆம்லா நாட்டுக்கும் நடுவில் ஸ்கொயர் நாட் போடணும். ஸோ ஒரு ரோ ஃபுல்லாக ஸ்கொயர் நாட் வரும், அடுத்த ரவுண்ட் ஃபுல்லாக ஆம்லா நாட் வரும். இந்த மாதிரி ஸ்கொயர் நாட்டும் ஆம்லா நாட்டும் ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஆல்டர்னேட்டாக வரும். ஸோ நமக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அந்த உயரம் அளவுக்கு போட்டுடலாம். இப்போது இவ்வளோ உயரம் வந்திருக்கு. ஸோ எனக்கு இவ்வளோ உயரம் போதும்னு தோணுச்சு. அதனால் இதோடு நான் நிறுத்திக்கிட்டேன். இப்போது இந்த வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிற வயரை கட் பண்ணி விட்டுட்டு ஹேண்டில் போடணும். ஸோ எல்லாமே நான் ஆம்லா நாட்டில் முடிச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஆம்லா நாட்லேயும் 3 வயர் இருக்கும். ஸோ ஒரே ஆம்லா நாட்டுக்குள்ளே 3 வயரையுமே இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம்.
ஸோ இன்சர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து நான் 12 அடியில் 2 கலரில் ஸ்கொயர் நாட் யூஸ் பண்ணி ஹேண்டில் போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஹேண்டிலுக்குமே வந்து 12 அடி 2 வயர் எடுத்தேன். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா கிராஸ்கட் கூடையில் எல்லா நாட்ஸுமே ஸ்ட்ரைட் லைனில் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி எப்படி போடுவோமோ அது மாதிரி வந்திருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.